சார். உண்மையான பொறுப்பு தலைவர் முடிக்கிறேன் சார் ப்ளீஸ். அதாவது விஜயோடைய அரசியல் நிலையை பயன்படுத்தி அதிமுகவும் பாஜகவும் அவரை வளைத்து போட்டு கொண்டு வந்து தன் கட்சிக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அவர் சொல்றாருல அது வந்து அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு. நீங்க அதிமுகவிலேயோ பிஜேபியில சேர்ந்துட்டீங்கன்னா அவருக்கு உயிருக்கு ஆபத்து வராது. நீங்க சேராம இருந்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்து வரும். அதுதான் அவர் இப்ப சொல்றாரு. என் பக்கம் வந்துரு, நாங்க பாத்துக்கிறோம். இல்லனா இப்ப இந்த நைனார் ஸ்டேட்மெண்ட் நாயகரோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது எவ்வளவு அராஜகமான மோசமான ஒரு குற்றவியல் நடவடிக்கைக்கு அப்பாவி மக்களை தூண்டுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அதை வன்மையா கண்டிக்கிற முதல்ல. அப்ப அவர் சொல்ற ரொம்ப தெளிவா இருக்குங்க. அம்மா மேடம் பேசினாங்கல்ல, முதல் நாள் அங்க எடப்பாடி பழனிசாமி போனார் அந்த இடத்துக்கு. அப்ப போய் என்ன சொல்லி தெரியுங்களா உங்களுக்கு? விஜய் எச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டும். நல்லா பாருங்க, எல்லா டிவில இருக்கு, எல்லா வீடியோ இருக்கு. விஜய் எச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டும் முதல் நாள். ரெண்டாவது நாள் தான் சதிக்கு போறாரு அவரு, புரியுதுங்களா? முதல் நாள் போகல. இப்ப இதுல வந்து திட்டமிட்டு இன்னைக்கு விஜயை காலி பண்ணுவதற்கான முயற்சிங்க. நல்லா பாருங்க, அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாரு, லஞ்ச லாவணியத்தை எதிர்த்தான் போராட்டம்னாரு. நீங்க அதிமுக கூட்டணி சேர்ந்தா என்ன லஞ்ச லாவணியத்தை எதிர்க்கிறதா? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப விஜயனுடைய அரசியலுடைய ஆரம்ப நிலையிலேயே அவரை முறியடிப்பதற்காக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பிரச்சனைக்கே காரணம் சார். ரொம்ப நன்றி. அவர் வந்து மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து குடும்பமா சந்தித்து பேசுனதெல்லாம் எங்களுக்கு அது அவர்களுடைய முடிவு செஞ்சுக்கலாம். ஆனா இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த ஊருக்கு போனா அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கறதோடு தாவேகா ஒத்து போகிறதுங்கிற சந்தேகம் தான் இன்னைக்கு நாங்க பேச மறுக்கிறது. மௌனம் என்ன அர்த்தம்? மௌனத்துக்கு போட மாட்டாங்க சார். ரொம்ப ரொம்ப ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னு கேளுங்க சார். ரொம்ப சரி. ரொம்ப நன்றி நேயர்கள், நிர்வாகம் சார், பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி சார்.